வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நீல். இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவம் சொல்ல போறேன். அது நடந்தது நான் 11 வயது இருக்கும்போது. அந்த சம்பவம் என் வாழ்க்கையையே மாற்றி வைத்தது. நான் ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்தேன். என் ஊர் அடர்ந்த காடு அருகில் இருந்தது. என் வீடு ஊரின் ஓரத்தில் காட்டுக்கு மிகவும் அருகில் இருந்தது. என் பள்ளி ஊரின் நடுவில் இருந்தது. பள்ளிக்கு போக 2 வழிகள் இருந்தது. ஒன்று ஊர் வழியாக போகும் நீளமான பாதை, மற்றொன்று காட்டுக்குள் செல்லும் சின்ன சுருக்கமான பாதை. அந்த காட்டுப்பாதையை பலர் காலை நடைப்பயிற்சிக்கு பயன்படுத்துவார்கள். அது ஊரின் மறுபுறத்துக்கும் செல்லும் வழி. பகலில் கூட அந்த பாதை கொஞ்சம் வெறிச்சோடிய மாதிரி தான் இருக்கும். இரவில் முழுக்க இருட்டாய் இருக்கும் காரணத்தால் யாரும் அந்த வழியில் செல்ல மாட்டார்கள். ஒரு நாள் குளிர்காலத்தில் பள்ளியில் வருடாந்திர விழாவுக்கான பயிற்சி இருந்தது. அதனால் நான் பள்ளியில் சற்று தாமதமாக தங்கினேன். இரவு ஆகிவிட்டது. அதனால் நான் வீட்டிற்கு போக சுருக்கமான காட்டு பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் காட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அப்போது சூரியன் மறைந்து மாலை ஒளி குறைந்து இருட்டு வந்தது. என் இதயம் துடிக்கத் தொடங்கியது. காட்டுக்குள் நுழைந்ததும் சுற்றிலும் முழுக்கருப்பு, மூச்சடைக்கும் அமைதி. சுற்றிலும் கிரிக்கெட்டுகள் கத்தும் சத்தம், தூரத்தில் நாய்களின் அலறும் சத்தம் கேட்டது. என் மனம் நிழல் அடைந்து நான் வீட்டுக்கு செல்லும் பாதையில் நடந்து கொண்டிருந்தேன். பாதையில் உலர்ந்த இலைகள் எழுந்தது. அதில் என் காலடியில் சத்தம் எழுந்தது. அந்த சத்தம் கூட எனக்கு பயமாக எழுந்தது. அது குளிர்காலம் என்பதால் மர இலைகள் எல்லாம் விழுந்திருந்தது. பாதை தெளிவாக தெரியவில்லை. அந்த இரவு அரை நிலவு மட்டும் இருந்தது. அதன் ஒளியில்தான் நான் பாதையை பார்த்தேன். சில நேரங்களில் தீப்பிழம்புகள் ஒளி வீசின. அது எனக்கு சிறிய துணை போல இருந்தது. நான் எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் பாதையிலே யூகித்து நடந்தேன். ஒரு நேரம் வந்ததும் தூரத்தில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. என் மனம் கீழே விழுந்த மாதிரி ஆனது. நான் வேகமா நடந்தேன். அந்த அழிச்சோட சத்தமும் வேகமா இருந்தது. நான் கத்துனேன், யார் அங்கே? யார் இருக்கிறீங்க? பதில் எதுவும் இல்லை. சிறிய சத்தம் மட்டும் கேட்டது. என் மனதில் பயம் அதிகமானது. இது வனவிலங்கா, பேயா என்று நினைத்தேன். ஓட நினைத்தேன். ஆனால் பாதை இருளால் தெரியவில்லை. வழி தவறிடுமோ என்று பயம். என்னால் முடிந்த அளவுக்கு வேகமாய் நடந்தேன். ஆனால் அந்த மற்றவர் சத்தம் இன்னும் அருகில் வந்தது. என் இதயம் துடித்தது. மூச்சு முட்டியபடி நடந்தேன். ஒரு தருணத்தில் பின்புறம் பார்த்தேன். அங்கு ஒரு வெள்ளை ஆடை போட்ட நிழல் மாதிரி உருவம் இருந்தது. அதை பார்த்தவுடனே என் உடம்பு முழுக்க நடுங்கியது. நான் பேய்க்கதைகள் கேட்டிருந்தேன், ஆனால் நம்பியதில்லை. ஆனா அந்த நேரத்தில் உண்மையிலே பயந்தேன். நான், யாராவது இருக்கிறீங்களா, என கேட்கிறீங்களா என்று கத்தினேன். பதில் ஒன்றுமில்லை. அதே சத்தம் மட்டும். திடீரென்று நான் வழுக்கி விழுந்து விட்டேன். கால் காயமாயிற்று. என்னை அந்த வெள்ளை ஆடை அணிந்த பேய் பிடிக்கப் போகுது என நினைத்தேன். ஆனா நான் தைரியத்தை விடவில்லை. துணிவாக எழுந்தேன். மீண்டும் நடந்தேன். சில தூரம் சென்ற பிறகு தூரத்தில் வீட்டு விளக்குகள் தெரிந்தது. அந்த ஒளி பார்த்தவுடன் நிம்மதியடைந்த. இப்போ நான் பாதுகாப்பாக இருக்கேன் என்று நினைத்தேன். சிறிது நேரத்தில் காட்டை விட்டு வெளியே வந்தேன். என் வீட்டை தொலைவில் பார்த்தேன். நான் விரைவாக ஓடினேன். வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டினேன். சாளரங்களையும் மூடினேன். அந்த இரவு முழுவதும் பயமாயிருந்தேன். உறங்கும் போதும் அந்த வெள்ளை ஆடை மனிதன் என் கனவில் வந்தான். அடுத்த நாள் காலை எழுந்தேன். ஹாலில் யாரோ சோபாவில் அமர்ந்திருந்தார். வெள்ளை ஆடை போட்டிருந்தார். வியப்பாய் பார்த்தேன். அவள் யாழ் தெரியுமா? அவள் நம் பக்கத்து தேவாலய பிதா பிரான்சிஸ். அவள் சிரித்துக் கொண்டு சொன்னார், நேற்று இரவு நீ நன்றாக தைரியம் காட்டினாய் என் குழந்தையே. நீ பயந்தாலும் நிதானமாய் நடந்தாய். நான் வியந்து போனேன். பிதா, உங்களுக்கு அந்த சம்பவம் எப்படி தெரிந்தது? நான் யாரிடமும் சொல்லலையே என்று கேட்டேன். அவர் சொன்னார், நேற்றிரவு உன்பின் நடந்தது நான் தான். நீ காட்டுக்குள் தனியாக போவது பார்த்தேன். நீ பயப்படுவதை உணர்ந்தேன். உன்னை சந்திக்க விரைவாக நடந்தேன். ஆனால் நீ வேகமாக நடந்தாய். நீ வழுக்கி விழுந்ததையும் பார்த்தேன். உனக்கு உதவ போன. ஆனா நீ எழுந்து ஓடிச்சுக்கிட்டே போனாய். நான் கேட்டேன். ஆனா நான் கேட்டபோது ஏன் நீங்கள் பதில் சொல்லல? அவள் சிரித்தாள். எனக்கு வாயில் சிகிச்சை நடந்தது. டாக்டர் மருந்து ஊசி போட்டிருந்தாள். அதனால் பேச முடியவில்லை. அதனால் தான் சத்தம் போட முடியல. பிதா பிரான்சிஸ் என் தோளில் கை வைத்து சொல்லினார்,
நீ பயப்பட்டாலும் தைரியம் கைவிடவில்லை. நீ நிதானமாய் நடந்தாய். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். எந்த பயமான சூழ்நிலையிலும் நீதான் விழிப்பு தைரியம் இருக்கணும். நீ அதை வயது சிறியதிலேயே கற்றுக்கிட்டாய். அந்த இரவு என் வாழ்க்கையை மாற்றியது. அன்று நான் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டேன். பயத்தை எதிர்கொள்வது, பயத்திலிருந்து ஓடுவது அல்ல. அந்த பாடம் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு துணையாக இருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்களும் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொள்ளலாம். பயம் வந்தாலும் மனதை அமைதியாக வைத்து தைரியமாய் எதிர்கொள்ளுங்கள். அப்போதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.